ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக மைசூர் போண்டாவும் கோகனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு சமையல் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 கப் அளவு மைதா, கொஞ்சமா பொடியா நறுக்கிய இஞ்சி, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமா பொடியா நறுக்கிய கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 10 மிளகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது மாவு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா தயிர் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவை இது போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மைசூர் போண்டாக்கு இம்பார்ட்டனே பார்த்தீங்கன்னா மாவை இது போல நல்லா பீட் பண்ணுறது தான். இது போல நல்லா பீட் பண்ணுறதுனால தான் போண்டா நல்லா சாஃப்டாக கிளாஸியாக இருக்கும். இது போல நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணி லேசா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறத்துக்குள்ள நம்ம போய் கோகனட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில 1/2 கப் அளவு தேங்காய், 4 to 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, 1/4 கப் அளவு உடைச்ச கடலை, தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் அரைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தாளிக்கணும்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் இது போல நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதே போல மீதி இருக்க மாவையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குண்டு குண்டா மொறு மொறுன்னு சாஃப்டான டேஸ்டான மைசூர் போண்டாவும் கோகனட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.